வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில் ஒரு பெரிய பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. ஒரு சின்ன குழந்தைக்கு ரொம்பவே சூப்பரான முறையில் நடத்திருந்தாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் போயிருந்தேன். 65 கிலோவில் சிக்கன் பிரியாணி, அது கூட கெட்டியாக நல்லா வேறு லெவல் காரஞ்சாரமான சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65, அது கூட ஸ்வீட் ஐட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. பைனாப்பிள் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு கைஸ், வேறு லெவல் ஃபினிஷிங்காக கூட அந்த ஸ்வீட் ஐட்டம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு தான். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடடா மக்களே, கோழி இறைச்சியை நம்ம வெறுமனையாக பார்க்குறதுன்றதை விட அந்த கிரேவியில் கொட்டி அந்த கிரேவியை கிண்டும் போது பார்க்குற மைண்ட் இருக்குதே, அந்த கண் இருக்குதே, வேறு லெவலில் ஒரு மூமெண்ட்டு கைஸ். அந்த ஒரு மூமெண்ட்டை அடிச்சிக்க வேறு ஒரு ரிசல்ட்டே கிடையாது கைஸ். உண்மையிலே சூப்பர் மக்களே. பொதுவாக நம்ம வீட்டில் பிரியாணி ரெடி பண்ணும் போது கறி ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியான முறையில் சேர்த்து ஆட் பண்ணி ரெடி பண்ணுவோம். அதில் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டில் பெரிய அளவில் ரெடி பண்ணுற ஒரு பிரியாணி டேஸ்ட்டுன்றது அடிச்சிக்க முடியாத அளவில் தான் இருக்கும். ஏன்னா கறி அதில் கொஞ்சம் அதிகமாக போடுறோம். ஸோ அதனால் சூப்பரான ரிசல்ட்டு தரும் கைஸ். அதில் இங்கே பாருங்க மக்களே, வாழை இலை மேலே பிரியாணி போட்டு சாப்பிட்ருப்போம். பிரியாணி மேலே வாழை இலையை போட்டு அந்த வாழை இலையோட எசன்ஸ்லாம் இறங்கி மேலே மூடி போட்டு மூடி மேலே தம்மை போட்டு 10 நிமிஷம் கழித்து கிண்டி இறக்குறாங்க. வாசனை சும்மா வேறு லெவலில் வந்துச்சு கைஸ். நல்லா பாருங்கள், அந்த வாழை இலையெல்லாம் நல்லா சுண்டி போய் நல்லா காஞ்சி போய் இருக்குது. எசன்ஸ் எப்படி இறங்கியிருக்குன்றத நீங்களே பாருங்கள் கைஸ். உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்போ அந்த ஷெஃபு கிண்டுவார் பாருங்க, அதான் அல்டிமேட்டு. மக்களே, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த பைனாப்பிள் ஸ்வீட் ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்ட டேஸ்ட்டு உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருந்துச்சு. மக்களே, தொடர்ந்து வேலை இருக்கிறதுனால தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. கூடிய சீக்கிரம் யூடியூப்பில் வீடியோ போடுறதே வேலையாக்குவோம். ஸோ வாட்ச் த வீடியோ காய்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்றதையும் நம்புகிறேன். அதனால் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சின்ன சேனலாக இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் சேது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், see you, bye, thank you.